உறவுகளுக்கு வணக்கம். 10 மணிக்கு நேரலையில் சந்திக்கிறேன்னு சொன்னதுனால அவசரமாக வர வேண்டிய சூழல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அக்கா ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க அக்கா மேல. ஆனா அவங்களால என்னென்ன முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே முடியும். ஏன்னா மாநில தலைவருடன் தனியாக பேசுறதுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கணும்னாலும் ஒதுக்குவாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ராம்லீலா மைதானத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஆர்ப்பாட்டமே அந்த வாக்குத்திற்கு எதிராக எஸ்ஐஆருக்கு எதிராக நடந்தது டெல்லியில. அங்க தமிழ்நாட்டின் குரலாக ஒலித்தது யாருன்னு சொன்னா ஜோதிமணி அக்கா தான். அக்கா கிட்ட அக்காவுக்கு அறிவுரை கூடிய அளவுக்கு நான் கட்சியில மிகப்பெரிய பொறுப்புல எல்லாம் இல்ல. ஆனா ஒரு 4 சவுத்துக்குள்ள பேச வேண்டிய ஒரு விஷயம். சரி, காங்கிரஸ் கட்சி அழிவு பாதையில போகுதுன்னு சொல்றீங்க அக்கா, ரைட், ஓகே, உங்களுடைய பார்வையாகவே இருக்கட்டும். ஆனா நீங்க இந்த கிராம கமிட்டி அமைச்சதெல்லாம் பத்தி யோசிக்கவே இல்லை. பண்டலா மெம்பர்ஷிப் கார்டு, கிராம கமிட்டி உறுப்பினர்கள் கார்டு இருந்தது ஆபீஸ்ல. அதெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் வளர்ச்சி பாதையில் செல்கிறது என்பதை மனதார ஏற்றுக்கொள்ளணும். சரிக்கா, ஒருவேளை அழிவின் பாதையில் செல்ற மாதிரி உங்க பார்வையில் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான வேலையை செய்யணும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய பணியை 100% செய்கிறீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நபரை தேர்ந்தெடுப்பதில் உங்களுடைய செயல்பாடு 0 தான்க்கா. யாரு சரியான நபர், யாரு தவறான நபர் என்பதை தேர்ந்தெடுப்பதில் உங்களுடைய செயல்பாடு 0. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னடா இப்படி சொல்றானேன்னு பாக்குறீங்களா? ரியலி அது நிதர்சனமான உண்மையை நம்ம சொல்லிதான் ஆகணும்க்கா. ஏன்னா காங்கிரஸ்காரர்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு சுதந்திரம் இருக்கு. அதற்காக தவறான வார்த்தைகளை நம்ம பிரயோகிக்க மாட்டோம், ஆபாச வார்த்தைகளை பிரயோகிக்க மாட்டோம். அதனால தவறான வார்த்தைகளுக்கு இங்க இடம் இல்லை. ரொம்ப தெளிவாவே சொல்றோம், காங்கிரஸ்ல பேச்சு சுதந்திரம் இருக்கு. தனி மனித தாக்குதல் தான் கூடாது. அதனால நான் சொல்றேன், அக்கா ஒரு தொகுதியில, எந்த தொகுதின்னு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அந்த தொகுதியில நின்றவங்களும் என்னோட சகோதரி தான். யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், இந்த தொகுதியில களத்துல இவங்க நின்னாதான் வெற்றி பெற முடியும் என்பதை அனுமானிக்க முடியாத அளவிற்கு தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு. கூட இருக்காங்க, உங்களுக்காக பேசுறாங்க, உங்க கூடவே பயணிக்கிறாங்க, உங்க கூடவே சிரிச்சுட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறாங்கன்றதுக்காக மட்டும் ஒரு சீட்டு வாங்கி கொடுக்க கூடாது. அதுவும் மாநகராட்சி தேர்தல்ல கடைசியில எத்தனை ஓட்டு வாங்கினாங்க? 80 ஓட்டு வாங்கினாங்க. நான் அந்த சகோதரியை குறை சொல்லல, நல்ல ஒர்க்கர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மக்கள் கிட்ட அணுக முடியல, எதனாலன்றது தெரியல. பட் உங்களோட சாய்ஸ் தப்பு தானே. அந்த இடத்துல நீங்க வேற ஒரு காங்கிரஸ்காரரை நிக்க வச்சு கை சின்னத்தை வெற்றி பெற வைத்திருக்கணும். ஆனா கை சின்னம் வெற்றி பெறல. சுயேட்சையாக நின்ற கை சின்னத்திற்கு காதலிக்கக்கூடிய ஒரு நபர் வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ கை சின்னத்தை காதலிக்கக்கூடிய அந்த நபரை நீங்கள் அடையாளம் காண முடியல. அந்த இடத்துல தோல்வி தானக்கா, நீங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அந்த தோல்வியை. நிச்சயமா தெரியும், அவங்களுக்கும் தெரியும், கட்சியில நிறைய பேருக்கு தெரியும் அந்த இடத்துல யாரு நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த சகோதரியை மறுபடியும் சொல்றேன், குற்றம் சாட்டுவது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனா தாங்கள் செய்தது தவறு அக்கா. நான் போட்டியிட்ட சகோதரியா இருந்தாலும் சரி, அவங்களும் என்னோட சகோதரி தான், அக்காவும் என்னுடைய மரியாதைக்குரிய அக்கா தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏனென்று சொன்னால், அரசியல் ஒரு பெண் சாதித்து ஒரு உயர்நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது பல தடைகளையும் பல பிரச்சனைகளையும் பற்பல தடைகளை தாண்டி அவர்கள் வெற்றி பெறணும். அதற்கான நிச்சயமா அத்தனை தகுதியும் அக்காக்கு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்போ காங்கிரஸ் அழிவு பாதையில் நோக்கி செல்கிறது என்று சொன்னால் அதை தூக்கி நிறுத்துங்கக்கா. இதற்கான ஆலோசனைய ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன், ஒரு மேபி இருக்கும், ஒரு 4 ஆண்டுகளாவது இருக்கும். அக்கா கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது, கடந்த முறையும் கரூர் தொகுதி தான், இந்த முறையும் கரூர் தொகுதியில தான் நீங்க அழிவின் பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த காங்கிரஸ் பெரியக்கம் தான் உங்களை வெற்றி பெற வைத்திருக்கு. காங்கிரஸ் தலைமை தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கு. தலைமையில் நீங்க பேசுறதுக்கு நேரமே ஒதுக்க தேவையில்ல, டைரக்டா வீட்டுக்குள்ள போய் பேசலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துவிட்டு காங்கிரஸ் அழிவின் பாதையில் செல்கிறது என்பதை பொதுவெளியில் தெரிவித்தது தவறான செயலா சரியான செயலா என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் அக்கா. உங்களுக்கு சொல்லக்கூடிய இடத்தில் நாங்கள் இல்லை. ஆனா ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு இண்டோர் மீட்டிங் அங்க செந்தில்வேல் அரேஞ்ச் பண்றாரு. யாருன்னு தெரியும், தமிழ் கேள்வியுடைய நிறுவனர் செந்தில்வேல் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நான் பார்வையாளரா போயிருக்கேன். அங்க அக்கா சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க. நான் பார்வையாளராக சென்றிருக்கும் பொழுது என்னை அழைத்து நீங்கள் சிறப்பாக சமூக வலைதளத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக ஒரு அவார்டு கொடுத்தாங்க.
அந்த இடத்துல ஒரு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்தார்கள். அப்ப நான் பேசும்பொழுது ரொம்ப தெளிவா சொன்னேன், ரொம்ப தெளிவா சொன்னேன். காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஊடகத்தில் செயல்படுவதற்கு நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். அதற்கு இப்ப கேட்டில் எனக்கு நன்றி சொல்லிக்கணும். ஊடகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதிகாரப்பூர்வமாக மாவட்ட பொறுப்பாளராக, செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளராக நியமித்து நீங்க செயல்படுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது நம்மளுடைய செயல்பாடை பார்த்து தான் கொடுக்கறாங்கன்னாலும் அந்த ஒரு செயலை கூட செய்வதற்கு பலர் இங்கு தயாராக இல்லை என்ற ஒரு கருத்தை அங்கு நான் பதிய வைத்தேன். பதிய வைக்கும் போது ரொம்ப தெளிவா சொன்னேன். அக்கா இந்த மேடையில இருக்காங்க, அக்கா மூலமா இது கட்சி தலைமைக்கு போகணும்னு நினைச்சேன். அக்கா கொண்டு போனீங்களா? கொண்டு போகல. நான் அதுக்கப்புறமா போன் பண்ண சொன்னீங்க, போன் பண்ண நோ ரெஸ்பான்ஸ். சரிக்கா விட்டுருங்க. பட் நான் எதுக்கு சொல்றேன்னா, சமூக வலைதளங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சமூக வலைதள வாயிலாக நம் மக்களுடைய கருத்துக்களை கொண்டு சேர்க்கணும். நேற்று கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அதை தான் நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன். ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். 4 வருடங்களுக்கு முன்பு எனக்கு இவ்வளவு கூட தெரியாது. அந்த நேரத்துல கூட உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தேன் அக்கா கிட்ட. அறிவுரை கூடக்கூடிய இடத்துல நம்ம இல்ல, ஆலோசனை சொல்லியிருந்தா அந்த ஆலோசனையை பரிசீலிக்கவே இல்லையாக்கா. எப்படிக்கா கட்சி வளரும் உங்க பார்வையில? ஆனா கட்சி வளர்ந்துருக்குக்கா. கட்சி மரியாதைக்குரிய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அவர்களுடைய முன்னெடுப்புல, ராகுல் காந்தி அவர்களுடைய சீரிய மேற்பார்வையில வளர்ந்துருக்கு. இப்போ ஒரு சிலருக்கு மன கஷ்டங்கள் இருக்கலாம். எனக்கு நிறைய பேர் சொல்லலாம். இந்த சமூக வலைதளம் வாயிலாக நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டோன், ராஜேஷ் கிரிஷ், சபீர், இப்போ பார்த்தோம்னா தஞ்சையில இருந்து ஒரு சபீர் ஒருத்தர் வந்திருக்காரு, சபீர் முகமதுன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் 2 பேர்லாம் சொல்ல முடியாது. ஜெயந்தி அக்கா, ஹசீனாக்கா அவங்க பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது நிறைய பேரை சொல்லிட்டே இருக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குக்கா. இப்படி இருக்க நேரத்துல நீங்க இந்த மாதிரியான ஒரு கருத்து பரிமாற்றம் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் தவிர்த்து இருக்கலாம் இந்த கருத்தை. ஆனா நாங்கள் சொல்வதை காது கொடுத்து கொஞ்சம் கேட்கணும்ன்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குக்கா. வேற ஒண்ணும் இல்ல. நாங்க ரொம்ப ஹம்பிள் ரிக்வெஸ்டா கேட்கிறோம். ஏன்னா நாங்கெல்லாம் கடைநிலை தொண்டர்கள். நாங்க கடைசியில இருந்து கத்திக்கிட்டு தான் இருக்க முடியும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் அகமது ரியாஸா இருக்கட்டும், ராஜேஷ் கிருஷ்ணா இருக்கட்டும், ஆண்டோ பொன்னையாவா இருக்கட்டும், நிறைய பேரை சொல்லிட்டே இருக்கலாம், ஜெயந்தி அக்காவா இருக்கட்டும், நீங்க எல்லாருமே சொல்லலாம். அப்படி எல்லாருமே எப்படின்னா, நாங்கெல்லாம் இங்க வரைக்கும் தான் எங்களால சமூக வலைதளத்துல மட்டும்தான் எங்களால பேச முடியும். அதையும் மீறி பேசணும்னா மாநில தலைவர்கிட்ட பேச முடியும். பட் உங்களால எங்க பேச முடியும்? தலைவர் ராகுல் காந்தி கிட்ட நெருக்கமா பேச முடியும். அன்னை சோனியா காந்தி மேடம் கிட்ட நெருக்கமா பேச முடியும். இளந்தலைவி இளைய இந்திரா பிரியங்கா காந்தி அவர்களிடம் நிச்சயமாக மனமிட்டு பேச முடியும். உங்களுக்காக நேரம் ஒதுக்குவதற்கல்ல, நேரம் காத்து கிடக்கிறது, நீங்க அங்கெல்லாம் பேச முடியும். ஆனா பொதுவெளியில காங்கிரஸ் அழிவின் பாதையில் செல்கிறது என்பதை பதிய வைத்தது மனதிற்கு வழியாகவே இருக்கிறது. அக்கா செய்த செயல் மிகவும் தவறான செயல். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை நாங்க நிச்சயமாவே இன்னைக்கு கூட கட்சி ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கோம். எதுக்கு போறோம்? என்ன ஏதாவது லாபமா? இல்ல. எனக்கு இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் செலவு தான். ஆனாலும் தலைமைக்கு போயிட்டு இருக்கோம். அங்க உறவுகள் பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ தம்பி ஒருத்தர் ஜெனின் ஒருத்தர் இருக்காரு. அவர் எதுக்காக இங்க வர்றாரு? இளைஞர்கள் கட்சியை வளர்ச்சி பாதை கொண்டு போகணும்னு நினைச்சு பண்றாங்க. அக்கா கூட நான் ஒரு முறை கைதாயிருக்கேன். ஒரு சின்ன பிரச்சனை, அந்த சாலை மறியல் மாதிரி ஈடுபட்டோம். அப்போ கைதானோம். அப்ப மண்டபத்துல அடைச்சிருக்கும் போது அந்த இளைஞர்களுடைய குறைகளை கேட்டாங்க. அக்கா காது கொடுத்து கவனமாக கேட்கிறீர்கள், ஆனால் அதை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகிறீர்களான்றது தெரியல. ஈவன் சோசியல் மீடியான்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு இம்ப்ரூவ் அவர் பவர். நம்முடைய பவரையே இன்க்ரீஸ் பண்றது சோசியல் மீடியா தான். அந்த சோசியல் மீடியாக்கான உரிய ரெகக்னைசேஷன் கொடுக்கணும்ன்றது மஸ்ட். அதற்கான ஒரு ரிக்வெஸ்டா தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் 4 years பேக். ஞாபகம் இருக்க வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா இம்பார்ட்டன்ட் விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கக்கூடியவர்கள் தான் தலைவர்கள். ஏன்னா அதான் உண்மை. சாரிக்கா, இதுக்கு மேல ஏதாவது நான் தவறா பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். ஏன்னா நான் மன்னிப்பு கேட்க விரும்பல. ஏன்னா நான் தவறா பேசல, எல்லாமே சரியா தான் பேசியிருக்கேன். நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். காங்கிரஸ் பேரியக்கத்தின் வளர்ச்சிக்காகவும் அதை வலுவாக மாற்றுவதற்காகவும் தொடர்ந்து பயணிப்போம். நிச்சயமாக வெற்றி பாதையில் தொடர்ந்து பயணிப்போம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.